வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் அயன் ஸ்டோன் வச்சு எப்படி பண்ணோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் அயன் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். பேசிக்காக வந்து அயன் ஸ்டோன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நார்மல் ஸ்டோன் மாதிரி தான் ப்ளவுஸில் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு. பட் அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லேயர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா நம்ம கிளாத்தில் தட் மீன்ஸ் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டா அது நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கிளாத்தோட. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், சின்ன சைஸ் அயன் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப்பில். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்கும். சர்க்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஆக்டகன், எல்லா ஷேப்ஸ்லேயுமே வந்து இந்த அயன் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு கிராண்ட் லுக் வேணாம் ஆனால் டீசெண்டான லுக் எனக்கு வேணும் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து அயன் ஸ்டோன் யூஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரைட்னஸாகவும் இருக்காது, ரொம்ப டல்லாகவும் இருக்காது, ஆனால் ஒரு மேட் ஃபினிஷ் லுக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் டீசெண்டாகவோ இல்லை எனக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கணும் ஆனால் சூப்பராக இருக்கணும் ப்ளவுஸு அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எதுனா அயன் ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், தாராளமாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, கிளாத்துக்காகவே நம்ம ஆரிக்காக யூஸ் பண்ணுற இந்த க்ளூ, இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னென்ன ஷேப்ஸில் நான் வச்சுருக்கேன்றது இது மாதிரி நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வந்து டக்குன்னு இப்போது நார்மல் க்ளூஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது லைட்டாக தண்ணி பட்டாலே வந்து அதுலேருந்து மூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? அந்த ஸ்டோன்லாம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. கிளாத்துக்காகவே வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் போட்டு இவங்க வந்து மேக் பண்ணது இது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஃபிக்ஸப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் ரொம்பவும் இருக்காது, பார்க்குறதுக்கு டல் ஷேடாகவும் இருக்காது. ஸோ கம்பேரிங் வித் நார்மலாக இருக்க ஒரு பிரைட்டஸ்ட்டு ஸ்டோன்ஸோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தா அதை விட இது வந்து ப்ரைஸ் கூடுதலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இப்போது ஒரு 30 கிராம் 20 ரூபா அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 10 ருபீஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ 30 கிராம் வாங்குறேன்னா இது கண்டிப்பாக வந்து 35 அந்த மாதிரி இருக்கும், ஆர் 40 அது மாதிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாட்டமில் அதோட அண்டர் லேயரில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பேசிக்காக வந்து ஒரு கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளூ வச்சு ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த க்ளூவோட கூட பண்ணலாம், ஆனால் வந்து அது ஷேக் ஆகிடும். க்ளூ வந்து நல்லா இந்த ஸ்டோன் அதில் ஃபிக்ஸப் ஆகலைன்னா நம்ம அதை தலைக்கீழ திருப்பும் போதே வந்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடும். ஸோ வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ண பிறகு வந்து என்ன பண்ணுங்கள், அது ட்ரை ஆன அப்புறம் அந்த கிளாத் அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பிட்டு நம்மளோட நார்மல் அயன் பாக்ஸ் இருக்கும்ல, லோ மீடியமில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அது அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரேப் மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ் லைட்டாக ஸ்லோவாக பண்ணுங்கள், ஸ்பீடாகவும் பண்ண வேணாம். ஏன்னா வந்து அது வந்து ஃபிக்ஸப் ஆகணும். ஓகேவா? நீங்கள் அந்த அயன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க அந்த பிளாக் லேயர் வந்து மெல்டப் ஆகி அந்த கிளாத்தோடு வந்து அது ஒரு க்ளூ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டோன்ஸ்க்கு நேம் வந்து அயன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இதை வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நான் அந்த டிசைன்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டோன் வச்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். எப்பயுமே பேசிக்காக இது வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்காக போட்டது. ஓகேவா? ஸோ பேக் நெக்கும் நான் காமிக்கிறேன் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் நார்மலாக ஜரி த்ரெட் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோங்கன்னா சுகர் பீட் வச்சு நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஆன்டிக் பீட். ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட் கிளாஸாகவே நான் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். வேணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக் பண்ண பிறகு அந்த கேப்லலாம் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் ஆன்டிக் பீட் வச்சு அந்த லேயரே முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து சூப்பர் ஃபினிஷாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் நெக். ஓகேவா? ஸோ பேக் நெக் வந்து சேம் டிசைன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேறு ஸ்டோன்ஸ் கூட வச்சுக்கலாம். சர்க்கிள் டிசைன் வச்சுக்கலாம், ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம், எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பார்க்கலாம்.